ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதியதாக ஒரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கி ஆளுங்கட்சியான தவகவுடன் இணக்கமாக பயணித்து பல்வேறு தமிழ் தேசிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சி பின்னணியில் நடைபெற்று வருது. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தேசியம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறதான் கடந்த 16 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை உற்று கவனிக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விடயமா இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ் தேசிய கருத்தியலுக்கு வலிமை சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி மிக வீரியமாக பயணித்துட்டு வந்தாங்க. மக்களும் தமிழ் தேசிய கருத்தியலையும் நாம் தமிழர் கட்சியையும் வளர்த்து விடும் விதமாக 1, 4, 7, 8 அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை மிகப்பெரிய அளவு வாரி குவிக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்தாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அது நாம் தமிழர் கட்சிக்கான பின்னடைவா, இல்ல தமிழ் தேசிய கருத்தியலுக்கான பின்னடைவா, இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னதுனால பாதி தமிழ் தேசிய வாக்குகள் விஜய்க்கே போயிடுச்சு அப்படின்ட்டு பல்வேறு விதமான குழப்பங்கள் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல புதிதாக ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கான தேவை இருக்கு. நாம் தமிழர் கட்சி மாதிரி ஆளுங்கட்சியை பகைத்துக் கொண்டு இங்க தமிழ் தேசிய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது. அதன் காரணமாக ஆளுங்கட்சியோடு இணக்கமாக பயணிக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்சி தேவை அப்படிங்கிற ரேஞ்சில இப்போ சமீபத்தில் குண்டாசை உடைத்த சிலம்பரசன் அவர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர் பாரிசாலன் அவர்கள், முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளராக இருந்த ஒரு சிலர் அப்படின்ட்டு அனைவரும் இணைந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்குவதற்கான முயற்சியில் பின்னணியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது நாம் தமிழர் தம்பிகளுக்கு மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளவு நாட்களாக தமிழ் தேசியம் அப்படின்னாலே நாம் தமிழர் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழல்ல புதிதாக ஒரு தமிழ் தேசிய கட்சி வருவது, அது ஆளுங்கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வது அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது முற்றிலும் புதிதாக இருக்கு. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியாது. அப்படின்னாலும் இப்படிப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகளை எதிர்காலத்தில் தடுப்போம் அப்படிங்கிறதும் ஒரு சில அரசியல் வியூக வகுப்பாளர்களின் குற்றமா இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் இது குறித்து சொல்லும் பொழுது தமிழ் தேசியம் அப்படின்னாலே ஆளும் அரசுகளை எதிர்த்து தமிழர்களுக்கான உரிமையை பெறக்கூடிய ஒரு கருத்தியல் தான். அது ஆளும் அரசோடு இணைந்து நிச்சயமாக பயணிக்க முடியாது. அதுவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய தவகவுடன் இணைந்து பயணிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே நகைப்புக்குரியதாக மாறும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழ் தேசிய கட்சிகள் அடுத்தடுத்து உருவானா நிச்சயமாக திராவிட கருத்தியல் அப்படிங்கிறது முற்றிலுமாக முளைமொழிங்கி போகும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கருத்தியலுக்கான அவசியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சில தமிழ் தேசியவாதிகளுடைய பார்வையா இருக்கு. நன்றி, வணக்கம்.